நீ இருக்கியே, இப்படி பண்ணாத. ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்ன. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்களா? அப்புறம் ஏன் அப்படி சொன்ன? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் கையை பிடிப்ப? ட்ரெயின்ல நான் உன்னை கிஸ் பண்ண அதுக்கப்புறம் நீ என்னை தடுக்கல. அப்போ இது லவ் தானே? உன் காலை பிடிச்சேன், நீ என்னை தடுக்கல. இது லவ் தானே ஜெஸ்ஸி? ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கெமிஸ்ட்ரி இருந்தது நமக்குள்ள. அதை நீ ரியலைஸ் பண்ணியா? இப்போ இருக்கு. நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கேன், தாங்க முடியல. அங்கே உன் கூட ஒரே சீட்டில் உட்காரணும் போல இருக்கு. உனக்கும் அப்படிதான் இருக்குன்னு தெரியும் எனக்கு. உன் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு தான் நினச்சேன். அதனால தான் அப்படி சொன்னேன். ஆனால் உன்னை ட்ரெயினில் பார்த்தோன்னே அதெல்லாம் உடஞ்சிருச்சு. திஸ் இஸ் லவ். ஐம் கிரேசி அபவுட் யூ அண்ட் மேட் அபவுட் யூ. எந்த லவ்வும் இல்லை, எந்த கெமிஸ்ட்ரியும் இல்லை. உன்னை ஏன் கிஸ் பண்ண விட்டேன்னு தெரியல. ஆனால் என்னை விட்டுட்டு கார்த்திக், இது நடக்காது. என் பின்னால் சுத்தாது. அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். பிரச்சனை மட்டும்தான் எனக்கு தெரியுது. என் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க. என் அப்பா கொன்னே போட்டுருவாரு, அம்மா கூட. என் அக்காவுக்கு இதே மாதிரி நடந்தது. ஒருத்தர் லவ் பண்ணா, அப்பா ஒத்துக்கவே இல்லை. டெய்லி சண்டை, ஒரே அழுக. அவனோட ஓடி போனான். அன்னைக்கு சாயந்தரமே அவளை கூட்டிட்டு வந்துட்டாரு. ஒரு வாரத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஒரு வயசுல குழந்தை இருக்கு அவளுக்கு. இப்போ ஷீஸ் ஹாப்பி. எங்க அப்பா என்ன சத்தியம் பண்ண வச்சாரு, இன் a small way. நான் அவர் சொல்ற பையனை தான் கட்டிக்கணும். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்காதன்னு நிறைய வாட்டி. பிரச்சனைக்கு அப்புறம் வருவோம். ட்ரெயினில் அன்னைக்கு நைட்டு லவ் தானே உன் கண்ணில் நான் பார்த்தேன். அதனால தான் அப்படி பிஹேவ் பண்ணேன். அது லவ் தானே ஜெஸ்ஸி? அதை மட்டும் சொல்லு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு இது வேண்டாம். எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். இப்போ எனக்கு இது வேண்டாம். புரியுதா? வெரி சிம்பிள். புரியுதாடா? Jesse! Come here. ப்ராக்டிக்கலாக இருக்க, சென்சிபிளாக இருக்க, எல்லாம் ஓகே. ஆனால் இப்போ வேணான்னு மட்டும் சொல்லாத. உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? ப்ளீஸ் ஜெஸ்ஸி, திஸ் இஸ் மேஜிக்கல். நீ அதை ஃபீல் பண்றல? இந்த பார், ஒரு வாட்டி தான் அது வாழ்க்கையில் நடக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட இந்த வாழ்க்கையில வாழ முடியலன்னா அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுல பிரயோஜனமே இல்லையே. திஸ் இஸ் unbelievable. Hey, stop that. பெட் கட்டுறேன். உங்க அக்கா சந்தோஷமாலாம் இல்ல. உண்மையிலேயே அந்த பையனை லவ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களால இப்ப சந்தோஷமாலாம் இருக்க முடியாது. நடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நான் ஒன்றும் தப்பு செய்யல. நீ வேற ஒருத்தனோட ஒய்ஃப் கிடையாது. ஒரு கிறிஸ்டியன் அப்பாவோட பொண்ணு, நான் ஒரு ஹிந்து அப்பாவோட பையன். அது மட்டும்தான் தப்புனா நான் இப்ப சொல்றேன், உன் கூட நான் வாழ்றதை எவனும் தடுக்க முடியாது. எவனா இருந்தாலும் பார்த்துக்கலாம். உங்க அப்பாவா இருந்தாலும் சரி. only because I'm in love with you. பாக்ஸ் ஷெரட்டனில் வைக்க வேண்டிய ட்ரீட் சார். ஆனால் அதில் பாதி செலவு தான் சார் இங்கே உங்களுக்கு. ஏன் ஐ லவ் மட்டும்தான் சொன்னால வா யூ சொல்லியா சார்? ஜீனியஸ் சார் நீங்கள். ஓகே ஓகே, கிட்டத்தட்ட அதான் சார் நடந்தது. பிடிச்சிருக்குன்றா, ஆனால் அது வேணான்றா. நான் என்ன சார் செய்யறது? சார் நம்ம ஊரில் எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க. நான் ஏன் சார் அந்த ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன்? எல்லாரை விட அழகும் அவள் தான்.
பெரிய பிரச்சனையும் அவ தான் சார். ஒரே கேள்விதான், ஒர்த்தா இல்லையா? சார் உயிரை கொடுக்கலாம் சார். சேர்ஸ். எதுவுமே நடக்காத மாதிரியே வருவான். வர சொன்னா போனேன். என்ன சொல்ல போற ஜெஸ்ஸின்னு தோணுச்சு. ஹாய் கார்த்திக். ஹாய். ஆஃபீஸ் அசண்டாஸில் தானே? அப்புறம் இங்கே எதுக்கு வர சொன்னேன்? இல்லை, ஆஃபீஸ் முன்னாடி நின்று பேச வேண்டாம்னு பார்த்தேன். போகலாமா? எங்கே? எங்கேயாவது 3 மணி நேரம் இருக்கு. இங்கேருந்து போகலாம். படம் போகலாமா? 6 மணி ஷோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு எந்திரிச்சு வந்துடலாம். ஷுனோ கார்த்திக், வீடு வேலை இதே என் வாழ்க்கை ஆயிடுச்சு. கேரளா போனல, முதல் தடவை நான் தனியாக போனது அதுதான். அதுக்கே அப்பா கிட்ட அவ்வளோ கெஞ்சினேன். இன்னைக்கு நான் வெளில போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன் கூடயும் கொஞ்சம் பேசணும்னு இருந்துச்சு எனக்கு. ஆஃபீஸில் 8 மணி வரைக்கும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டேன். நானே പറഞ്ഞ அது I know you're all moved in, but போய் an சொல்லிட்டேன். opportunity came up at the bank that I thought you might be interested in. This place sat gathering dust for years until you came along and bought it, and now, as it happens, another party's expressed படம் interest in பார்க்குறியா? it. The good news is they're willing to pay what you paid and put another 15%. இல்லை பேசலாமா? பிடிச்சிருக்கு, ஆனால் பேசலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துடலாம் கார்த்திக். இல்லாட்டி நிறைய வலி இருக்கும். அது எனக்கு வேண்டாம். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உன் கூட பேசணும்னு தோணுது எனக்கு இப்பெல்லாம். அதனால தான் இங்கே இருக்கேன் உன் கூட. இதை நான் அழைக்க விரும்பல கார்த்திக். லவ்ன்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்புறம் அது முடியாது. ஃப்ரீயாக இருக்க முடியாது. ப்ரெஷர், மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, யாராவது பார்க்குறாங்களான்னு யோசிச்சுட்டு இருப்போம். Can we be in this without love? வீட்டில் போய் அப்பா கிட்ட கீழ் வீட்டில் இருக்கிற கார்த்திக் எங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை, which is ஃப்ரெண்ட்ஸ்னு போய் சொல்லட்டுமா? It'll be perfect. நீ என் வீட்டுக்கே வந்து என் கூட உட்காந்து பேசலாம். What do you say? எல்லாத்தையும் தாண்டி ஜஸ்ட் 2 பேரா இருப்போம். நமக்குள்ள ஒண்ணுமே இல்லை. நோ சீக்ரெட்ஸ், ஈகோ இல்லை. நத்திங். யா, எனக்கு கிஸ் பண்ண இல்லை. நீதான் ஃபர்ஸ்ட். பசங்களோட பழகுனதே இல்லை. நான் இங்கேருந்து நடந்து போய்டுறேன். பாய். என்ன ட்ரை பண்ணுற ஜெஸ்ஸி? எதுவுமே ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறியா? லவ்வை வெளில எடுக்கணுமா? எப்படி முடியும்? அதுவும் உங்கள் அப்பாவுக்காக எப்படி பண்ணுறது ஜெஸ்ஸி? எல்லாம் சொல்லிட்டு கிஸ் பண்ணுறதை பற்றி பேசுகிற. பைக்கில் உட்காரும்போது டச் பண்ண மாட்டேன். கை என் மேலே பட்டுச்சுன்னா நான் உன்னை ஏதாவது நீ கோட்டயம்ல இருக்கும்போது எனக்கு இங்கே உன்னை கிஸ் பண்ண போல இருந்தது. நீ 100 அடி தள்ளி உட்காந்தா கூட எனக்கு உன்னை தொடணும் போல இருக்கும். எனக்கு 80 வயசு ஆகும்போது உனக்கு 81. அப்பவும் அப்படிதான் இருக்கும். I want to make love to you all the time. அப்புறம் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இருக்கிறது? நான் சொல்கிறது எதாவது புரியுதா? என் கூட பேசணும், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தோணுதில்ல உனக்கு? அதுவே லவ்னால தான். அதை எடுத்துட்டா அதெல்லாம் தோணாது. உங்கள் அப்பா கிட்ட போய் ஏதோ சொல்லணும்னு சொன்னியே. எனக்கும் கீழ் வீட்டில் இருக்கானே கார்த்திக், எங்கள் 2 பேருக்குள்ள ஒன்றுமே இல்லைப்பா, we are good friends, நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு போய் சொல்லக்கூடாது. உயிருக்கு உயிரை என்ன ஒருத்தன் லவ் பண்ணுறான், வாழ்க்கையை உன் கூட தான் வாழணும்னு சொல்கிறான்.
அப்பா நான் அவன் கூட இருக்கணும்னு போய் சொல்ல. உங்கள் அப்பா உன்னை கோட்டையத்துக்கு போக விட்டாருன்னு சொன்னல தனியா, முதல் தடவை அவர் மாறிட்டாருன்னு தோணுது. 6.3 வளர்ந்துருக்காரு, கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்காதா? உங்கள் அக்கா டைமில் இருந்த ஜோசப் இல்லைன்னு நினைக்கிறேன் அவர். என்னையே ஏற்றுக்க சான்ஸ் இருக்கு. போய் சொல்கிறியா? ஐ ஹேட் யூ. தேங்க்யூ. உடனே நடந்து போயிடுவா வேற. ஏதாவது ஒன்று பிடிக்கலன்னா உடனே நடந்து போயிடுவா. அவள் ஃப்ரண்ட்டை விட அவள் பேக்கை தான் நான் அதிகமாக பார்த்தேன். நாட் தட் ஐ வாஸ் கம்ப்ளைனிங். ஏன் ஜெஸ்ஸி பிரச்சனை பண்ணுற?